நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல்லில் ஒன்றிய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் தமிழக மாணவர்களின் கல்விக்கு நிதி தரும் மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திண்டுக்கல் மணிகூண்டில் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பாக ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள், மாணவர்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். பேட்டி ஏசி பாவரசு, முதன்மை செயலாளர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட ஒளிப்பதிவாளர் பி. அப்பாஸ். சிறுத்தைகளின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை இந்தியை திணிப்பு சம்பந்தமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மோடி அரசு RSS கும்பல் தமிழகத்துக்கு கல்லூரி மாணவர்கள் கொடுக்கப்பட வேண்டிய கல்வித்தொகை 2117 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்காமல், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து திட்டங்கள் நிதியை கொடுக்காமல், அதை கண்டித்து தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் பாராளுமன்றத்திலே மோடி அரசை பார்த்து தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்குங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள், முழக்கமிட்டார்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வேண்டுகோள் வைத்தார்கள். இந்த நிதியை கொடுக்கக்கூடாது என்ற கெட்ட நோக்கத்துடன் RSS எப்பொழுதும் மடைமாற்றம் செய்வார்கள். இந்த நிதியை கொடுக்க மாட்டார்கள் என்று கேள்வி எழுப்பிய களங்கள் அதை திசை திருப்பும் வகையில் கண்டிப்பாக இந்தியை கற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதியை கொடுப்போம் என்று மத்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக ஒன்றிய அரசு எழுப்பியிருக்கிறது. இதை கண்டிக்கின்ற வகையில் முற்போக்கு மாணவர் கழகம் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் மோடி அரசு நாங்கள் இருமொழிக் கொள்கைதான் ஏற்றுக்கொள்வோம், இந்தி படிக்க மாட்டோம் போடா, இந்தி படிக்க மாட்டோம் போடா என்று முழக்கமிட்டிருக்கிறார்கள். இந்திய ஒன்றிய அமைச்சர் திமிர்த்தனமாக இந்தியை கற்றுக்கொண்டால்தான், முன்மொழியை கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அல்லது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை தருவோம் என்று முழக்கமிட்டிருக்கிறார். இத்துறையோ அமைச்சரை தமிழகம் மத்திய அமைச்சரை பார்த்திருக்கிறது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் விசா சட்டத்தை ஏவிய போது தமிழகத்திலே எதிர்த்து போராடிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்த வரலாறுலாம் தெரியாது. தமிழக அரசு, தமிழக மக்கள் கோரிக்கையான தமிழக முதல்வர்கள் நலத்திட்டங்களை வழங்குவதற்கும், மாணவ செல்வங்களுக்கு படிப்பு கல்வித்தொகை வழங்குவதற்கும் உடனடியாக ஒன்றிய அரசு நிதியை கொடுக்க வேண்டும். தமிழகத்திலே இருமொழிக் கொள்கைதான். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்வது போல ஒரு பேட்டியிலே சொன்னார், பீகாரில் எங்கே 3 மொழி படிக்கிறான், குஜராத்தில் எங்கே 3 மொழி படிக்கிறான். அந்த முட்டா பயலே அண்ணாமலை இங்கே இருமொழி படிக்கிறார்கள், ஆங்கிலம் படிக்கிறார்கள், தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரும்பியவர்கள் ஹிந்தி படிக்கிறார்கள். திணிக்காது என்று இந்தியை திணிக்காதே என்று முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மோடி அரசு உடனடியாக தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்க வேண்டும். இந்தி